am Shantini. Dear plus 2 accountancy students, chapter number 2, sum number 15, page number 75. Non-profit organization. How will the following appear in the final account of Vedarnyam Sports Club? ஒரு 4 information கொடுத்திருக்காங்க. Final accountனா இது non-profit organization இருக்கிறதுனால income and expenditure as well as balance sheet. First நம்ம income and expenditure account open பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்திருக்கு? It's a very important question, 3 marks question. Opening stock of bats and ball, purchase of birds and ball, sale of old, sales ஒன்று கொடுத்திருக்கு எக்ஸ்ட்ராவா. 14 சண்டை சேல்ஸ் கொடுக்கல, இதுல சேல்ஸ் கொடுத்திருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் ஓபன் பண்ணுவோம். இதுல bats and ball consumed, purchased. ஓகே, இப்போ இதனுடைய ஃபார்முலா வேற ஒண்ணுமே இல்லை, பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓப்பனிங் ஸ்டாக் add purchases less closing stock, அவ்வளவுதான். ஓப்பனிங் ஸ்டாக் எழுதும்போது 2 எழுத மறந்துடாதீங்க. add purchases less closing stock. ஓகே, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? இன்னர் காலத்தில் எழுதணும் 3000, purchases 17000, இப்போ டோட்டல் 20000 less closing stock எவ்வளோ? 4000. இங்க 16000 அவுட்டர் காலத்தில் எழுதணும். 16000 அவுட்டர் காலத்தில் எழுதணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது இங்கே எழுதணும். பை சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் எவ்வளோ? 2000. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நம்ம டேலி பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ பேலன்ஸ் ஷீட் இது முடிஞ்சது, அவ்வளோதான். அப்புறம் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப். இங்கே அசட் சைட், இங்கே amount, இங்கே liability side, liabilities, amount, liability side ஒன்றுமே வராது. asset side closing stock, closing stock மட்டும் எழுதக்கூடாது. என்னது? balls and bat, அது bat and balls. எவ்வளோ? closing stock எவ்வளோ? 4000. அவுட்டர் காலத்தில் 4000. இதை நம்ம டேலி பண்ண முடியாது. அவ்வளோ. Thank you.